மூன்றாவது சட்டமன்ற தேர்தலை சந்திக்குது நாம் தமிழர் கட்சி. 1% ஆரம்பிச்சு கடைசியா நாடாளுமன்ற தேர்தல 8%க்கு மேல வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுச்சு நாம் தமிழர் கட்சி. இந்த சட்டமன்ற தேர்தல்ல சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு, போன முறையோட இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா, கள நிலவரம் என்ன, விரிவா பார்க்கலாம். தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. தமிழர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அதையே கொள்கையா வச்சு செயல்பட்டு வராங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க. இந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேச்சால ஈர்க்கப்பட்டு பல இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு இருந்தே ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. 2010 தொடங்கப்பட்ட இந்த கட்சி 2016 சட்டமன்ற தேர்தலை தான் முதன்முறையா சந்திச்சிருந்தாங்க. அவங்களுடைய முதல் தேர்தல்ல கிட்டத்தட்ட 1% மேல வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில கடைசியா நடந்த 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல 8.22% வாக்குகளை பெற்று தமிழகத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா உருவெடுத்தாங்க நாம் தமிழர் கட்சி. நாங்க யார் கூடயும் கூட்டணிக்கு போக மாட்டோம், எப்பயுமே தனித்து தான் போட்டிடுவோன்னு ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு வரக்கூடிய சீமான் அவர்கள் இந்த தடவையுமே 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை எல்லாருக்கும் முன்னாடியே, அதுவும் ரொம்ப முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. அதாவது கடந்த பிப்ரவரி 21 திருச்சியில மிகப்பெரிய ஒரு மாநாடு நாத்தாகா சார்பில் நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநாட்டில் தான் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவிச்சிருந்தாரு. இதுல காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில சீமான் போட்டியிட போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. சீமான் அவர்களுக்குன்னு ஒரு ஆதரவு அலை இருந்தாலுமே இதுவரைக்கும் அந்த கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ கூட தேர்வு செய்யப்படல. ஆனா வாக்கு சதவீதம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வருது. இந்த தடவை போன தடவை விட வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில தான் தாவேகானுடைய வருகை இதுல குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மும்முனை போட்டிகளா இருந்தது 4 முனை போட்டிகளா மாறி இருக்கு. இந்த நிலையில தாவேகா கண்டிப்பா வாக்குகளை பிரிக்கும், அதுல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளும் அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முன்கூட்டியே வேட்பாளர்களை அறிவிச்சு தேர்தல் பிரச்சாரத்தை புயல் வேகத்துல நடத்திட்டு வராரு சீமான் அவர்கள். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அலையானது இவருடைய வாக்குகளை பாதிக்குமா, இல்ல அந்த பாதிப்புலாம் எதுவும் கிடையாது, முன்பை விட இந்த தடவை நாம் தமிழர் கட்சி அதிக அளவுல வாக்குகளை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுமா, பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சின்னு 4 முனை போட்டிகளா மாறி இருக்கு இந்த தேர்தல் களம். 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தை விட இந்த தடவை தேர்தல் களமானது ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்களுடைய வருகை ஆளும் கட்சி எதிர்கட்சிக்கு மிகப்பெரிய சவால் விடுத்திருக்கக்கூடிய நிலையில நாம் தமிழர் கட்சிக்கும் மிகப்பெரிய சவாலை தாவேகா விடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.